உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். இப்போ நம்ம அண்ணன் முருகேசன் அண்ணன் இருக்கிறாங்க. ஸோ அண்ணனிடம் ஒரு முக்கியமான தகவல், ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈபியில் ஆதார் எண்ணை இணைப்பது. ஸோ இது தொடர்பான பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றது. அந்த சந்தேகத்தை நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். இப்போ ஈபியில் ஆதார் இணைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆதார் இணைக்கிறதுங்கிறது எப்படியாக இந்த ஆதாரை இணைக்கணும்னு நீங்களும் யூடியூப்பில் உங்களுக்கான ஆதார் இணைப்பதற்கான எல்லாமே சொல்லியிருக்கீங்க. வீடியோ பதிவே நீங்கள் போட்டிருக்கீங்க. இந்த ஆதார் இணைப்பதனால் இருக்கக்கூடிய நன்மை என்ன, ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். இப்போ பெரும்பகுதி என்னென்னா, அரசு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் டேட்டா கேதர் பண்ணுறோம், மின் இணைப்பாளர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான டேட்டா தேவைப்படுது. அந்த டேட்டாவுக்காண்டி தான் நாங்கள் இந்த ஆதாரை நாங்கள் அதில் இணைக்க சொன்னோம். இது ஒரு தகவலுக்காக மட்டுமே அப்படின்னு அரசாங்கம் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மேற்படி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. சரி, ஓகே. ஈபியில் இப்போ ஈபி ஆனது பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொருத்தர் ஒரு அப்பாவோ இல்லை தாத்தா பேர்லேயோ இருக்கும். இப்போ நான் எங்கள் வீட்டையே பொறுத்தாலுமே எங்கள் தாத்தா பேரில் தான் இன்னமும் இருக்குது. ஸோ அப்போல்லாம் ஆதாருங்கிற ஒன்றே இல்லை. இப்போ அந்த பெயர் மாற்றாமலே வச்சுருக்கிறாங்க. இப்போ புதுசாக இப்போ ஆதாரை இணைக்கணும் ஈபியில் அப்படிங்கிற போது, இப்போ இருக்கக்கூடிய நபர் அவர் ஆதாரை இணைக்கிறாங்க அப்படின்னா எப்படி இணைக்கலாமா? ஏன்னா பெயர் மாற்றம் செய்யலை, இணைக்கலாமா? அரசு சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இறந்ததற்கான இறப்பு சான்றிதழ் கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அவரோட ஆதார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இறப்புங்கிறது கட்டாய சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னா, இன்ன வரைக்கும் அந்த போர்ட்டலில் போய்ட்டு, டிஎன்ஏபி போர்ட்டலில் போய்ட்டு நம்ம யாருடைய மின் இணைப்பை இப்போ நம்மளுடைய குடும்பத்தில் என் அப்பா இருக்காருன்னா என்னுடைய ஆதாரை இணைக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக இணைச்சிடும். ஆனால் அப்ரூவல் பண்ணக்கூடிய பொறுப்பு இபி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் கையில் தான் இருக்குது. அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் அதை அப்ரூவல் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த குடும்பத்தில் இவர் இறந்துட்டாருன்னு அவங்க ஓகே, உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு, அவங்க சரியான ஆவணத்தை பார்த்துட்டாங்கன்னா உங்களுடைய இணைப்பு கன்ஃபார்ம். அதில் எந்த மாற்ற கருத்தும் சரி. இப்போ ஒருத்தருக்கு ஒரு 4-5 வீடு இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் ஆதாரை இணைக்கிறது ஓகே. இப்போ 4-5 இடத்துல அவர் இபி கனெக்ஷன் வாங்கி வச்சுருப்பார். இப்போ இப்படியாக எல்லா இடத்துலையுமே அவர் அந்த ஆதாரை இணைக்கும் போது அவருக்கு எதுவும் பிரச்சனை வரும்? இல்லை, அதெல்லாம் எந்த பயமும் பயப்பட தேவையில்லை. அரசாங்கமே சொல்லியிருக்காங்க, நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. இது ஒரு டேட்டாவுக்கு மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறோம். அதனால் ஒருத்தருக்கு 5 இணைப்பு இருக்குது, 5 இணைப்புலையும் ஒரே ஆதார்கிட்ட கொடுத்தா பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தருக்கு எத்தனை இணைப்பு இருக்கோ அத்தனை இணைப்பும் ஒருவர் தன்னுடைய ஆதார் கார்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மிக தெளிவாக அரசு சொல்லிட்டாங்க. சூப்பர்ண்ணே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாடகைக்கு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ வாடகைக்கு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பேரில் ஆதார் இணைக்க முடியுமா ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இதில் அவங்க வீட்டு ஓனர் கண்டிப்பாக அவர் வாடகைக்கு இருக்கக்கூடியவர்களை ஆதார் இணைப்பதற்கு அலோவ் பண்ணுவாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ இது எப்படி சாத்தியம்? இதை இணைக்கலாமா? இதனால் அவர்களுக்கு என்னென்ன? அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வாடகைக்கு இருக்கக்கூடிய, நீங்கள் வாடகைக்கு இருக்க அந்த ஓனர், வீட்டு ஓனர் ஒத்துக்கிட்டாருன்னா உங்களுடைய ஆதாரை இணைக்கலாம். இது ஒரு டேட்டாவுக்கு திரும்ப நான் சொல்கிறேன்னா, உங்கள் டேட்டாவுக்காக மட்டும்தான் நாங்கள் இதை கேதர் பண்ணுறோன்றாங்க. சரி, அப்போ நாங்கள் காலி பண்ணி போயிட்டோம், எங்களுடைய ஆதாரம் அதில் இணைச்சிருக்கோம், நாங்கள் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆதாரம் இணைக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் போனதுக்கப்புறம் இன்னொருடைய ஆதாரையும் கொண்டு அதில் இணைக்கலாம். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இப்போ இது ஒரு கனெக்ஷனில் இப்போ ஒரு ஆதாரம் இணைச்சிட்டோம் அப்படின்னா, திரும்ப இன்னொரு கனெக்ஷன் நம்ம இணைக்கும் போது அந்த ஆதாரையும் போட்டு இன்னொரு கனெக்ஷன் இணைச்சிக்கலாம், நம்ம இன்னொரு ஆதாரம் நம்ம இணைச்சிக்கலாம். ஆனால் பெரும்பகுதியாக வீட்டு ஓனர்கள் அப்படின்னா, வீட்டு ஓனர்கள் தங்களுடைய ஆதார் கார்டை இணைப்பது சரியானது. சரி, சூப்பர்ண்ணே. இப்போ ஆதாரை இணைக்கிறாங்க. இப்போ இணைக்கும் போது பார்த்திங்கன்னா, சில தகவல் அவங்களுக்கு சரியான தகவல் கொடுக்குறோங்கிறது கொடுத்துட்றோம். ஆனால் ரிஜெக்ட்லாம் ஆகுது. ஸோ இந்த ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, சரியான ஆவணங்கள் வெரிஃபை பண்ணலை அப்படின்னா ரிஜெக்ட் ஆகும். ஸோ இந்த சரியான ஆவணங்கள் வெரிஃபை பண்ணுங்கிறது நம்ம இப்போ ஆதார் இந்த இதில் லிங்கிலே அதை அந்த கேட்கக்கூடிய தகவலை இப்போ டெத் சர்டிஃபிகேட் இருக்குது, அதை கொடுக்கணும், இல்லை வாடகை ஒப்பந்தம் இதுக்கு அதை கொடுக்கணும், அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் அதில் இருக்கா? சரி, அப்படியே இருந்தால் இதை நேரடியாக போய் தான் பார்க்கணும். இது என்ன? இப்போ ஆதார் கார்டு இணைக்கிறதுக்கு அதில் ஒரு பிடிஎஃப் வடிவத்தில் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. உங்களுடைய ஆதாரை ஸ்கேன் பண்ணி உள்ள வைங்க. அதிலே ஸ்கேன் பண்ணுறது, நீங்கள் உங்களுடைய யார் இறந்துருக்காங்களோ அந்த இறந்தவங்களுடைய பேரில் நான் மாற்ற போகிறேன்னா அவரோட டெத் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி வைங்க. வச்சு விட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஆவணம் ப்ரூஃபாக போயிடலாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்களா, அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், தட்சால். சரி, ஓகே. சிலருக்கு மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஈபியில் ஏற்கனவே இணைத்து இருக்கலாம். ஸோ இப்போ இணைத்து இருந்தாலும் ஓகே, அது ஒரு இது இருக்குது.
இருக்குது. அதே நேரத்தில் இப்போ அந்த நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, இப்போ அவங்க கையில் இல்லை. ஒருவேளை ஏற்கனவே இபியில் நம்பரை இணைக்கலை. இப்படியாக இருக்கும்போது, ஏன்னா ஓடிபிங்கிறது இதில் சொல்லப்பட்டு வருது இல்லையா, அப்போ இதில் வந்து எப்படி அதில் இணைக்காத மொபைல் நம்பர் இணைக்காதப்போ அவங்க வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்லேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டல் நம்பர் ஏற்கனவே நீங்கள் இணைச்சிருந்தீங்கன்னா 4 டிஜிட்டல் நம்பர் உங்களோட ஏற்கனவே உள்ள மொபைல் நம்பருக்கு காட்டிடும். இந்த நம்பர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் பின்தொடர்ந்துக்கலாம். இல்லைன்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் புதிய மொபைல் நம்பரை அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஓடிபி, இது வந்து உடனே நீங்கள் இந்த கரண்ட் பில் எடுக்கும்போது அந்த கரண்ட் பில் எடுக்கிற அந்த தகவல் எல்லாம் இந்த கைபேசிக்கு வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது ஒரு ஓடிபிக்காக தான், ஒன் டைம் பாஸ்வேர்டுக்காக மட்டுமே அந்த மொபைல் எண்ணை வந்து தற்சமயம் வந்து இபி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதில் இந்த ஏற்கனவே நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்காட்டியும் புதிய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் பதிஞ்சிக்கலாம். அதில் எந்த மாற்றம். சிலர் கேட்கக்கூடியது, இப்போ இது மூலமாக நான் வந்து இப்போ பெயர் மாற்றம் செய்ய முடியல, இப்போ கொடுத்தாச்சு, இந்த ஆதாரை கொடுத்துட்டோம், இப்போ நாங்கள் புதிய மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு, இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இபி இதில் வந்து பெயர் மாற்றம் மொபைல் நம்பர் ஆதார் எல்லாமே மாறிடுமா? வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு சந்தேகம் வந்து யாருக்குமே தேவையே கிடையாது. இப்போ நம்ம வந்து எங்கள் அப்பா பேரில் இருந்துச்சு, நான் கொடுத்துருக்கேன், அப்போ எங்கள் அப்பா பேர்லேருந்து அப்படியே என் பேருக்கு இபி கனெக்ஷன் மாறிடுமா அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா. அது வேறு, இது வேறு, அது மாறாது. அதுக்கான ப்ராசஸின் அடிப்படையில் நம்ம எப்படி வந்து நம்மளுடைய இபி கனெக்ஷனை மாற்றணுமோ, அது ரூல்ஸ் கவர்மெண்ட் என்ன வச்சுருக்காங்களோ அந்த ரூல்ஸின் அடிப்படையில் தான் நம்ம பெயர் மாற்றம்ங்கிற ஒன்று நடைபெறும். இந்த ஆதார் இணைக்கிறதுனால உங்களுடைய பெயர் மாறும் அப்படின்னு நினைக்கிற கான்செப்ட் தவறானது. அரசு இதை குறித்து வந்து தெளிவாக விளக்கியிருக்காங்க. ஓகே, நல்லது, மகிழ்ச்சினே. இந்த 100 யூனிட் ப்ராப்ளம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஃப்ரீ என்பது தொடரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடிசை இணைப்புகள், வீட்டு இணைப்புகள், வணிக இணைப்புகள், விவசாயத்திற்குன்னு வாங்கியிருக்கிற இணைப்புகள், அதே மாதிரி ஃப்ரீ கரண்ட்டு, எல்லாவற்றுக்குமே அவங்க யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய ஆதாரை கட்டாயம் இணைக்க வேண்டும் என்பது அரசு விதித்திருக்கிற விதி. இன்னொன்றையும் சொல்லிக்கிறேன், நான் இந்த மாதிரி ஆதார் இணைக்கலையே அதனால் அடுத்த மாதம் நான் மின் கட்டணம் செலுத்த முடியாதா, அந்த மாதிரி ஒரு முறைமையெல்லாம் சொல்கிறாங்களே, அது அமைச்சர் சொல்லியிருக்காரு என்னென்னா, அந்த மின் கட்டணம் செலுத்துவதில் எந்த பிரச்சனையும் வந்துடாது, ஆனால் இணைய வழியில் நீங்கள் மின் கட்டணம் செலுத்துவதற்கான பிரச்சனை உங்களுக்கு வரும். அதனால நீங்கள் ஆதாரை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு விட்டு கடைசியில் அவர் சொல்லிட்டு போனது என்னென்னா, கட்டாயம் சீக்கிரம் நீங்கள் ஆதாரை இணைச்சிருங்க. ஸோ இதுதான், ஏன்னா ஒரு அசால்ட்டு தனம் இருக்கு. எஸ், கரெக்ட். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து இல்லை வேணான்னு சொல்லிட்டாங்கப்பா, நம்ம வாட்டில் இருந்துவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, இணைச்சிருங்கன்ட்டார். அதை நம்ம ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்துருக்கோம். பிஎம் கிசான் இக்யூசி ப்ராப்ளத்திலே வந்து பல வாய்ப்புகள் கொடுத்து வந்து அந்த கடைசி சொன்னாலும் அவங்க வந்து அதை செய்யாமல் இருக்காங்க. இப்போ இகேவிசி இப்போ பிஎம் கிசான் 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஆமாம், டிசம்பர் 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இகேவிசி இணைக்காத நபர்கள் வந்து பிஎம் கிசானில் இணைச்சிருங்க. ஓகே உறவுகளே, இந்த நமக்கு நீங்கள் கேட்க நினைத்த கேள்விகள் நான் கேட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் தாண்டி நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதற்கான உங்களுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்க நம்ம தயாராக இருக்கிறோம். மகிழ்ச்சினே, ரொம்ப சந்தோஷம்.